வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கே அடுத்து நடிக்க போகிற சேயோன் படத்துக்கு இப்போ ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன பிரச்சனை ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2022 சிபிராஜ் நடித்து மாயோன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தை தயாரித்த டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க வந்து இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் அணுகியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுடைய அந்த ப்ராஜெக்டான மாயோன் படத்தோடைய சீக்வலுக்கு சேயோன் அப்படிங்கிற டைட்டிலை நாங்கள் ஏற்கனவே லாக் பண்ணிட்டோம், நாங்கள் தான் ரைட்ஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது அடுத்த கட்ட டிஸ்கஷனுக்கு வந்து போகும். யாருக்கு இந்த டைட்டில் போக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக எஸ்கே படத்துக்கு தான் இந்த சேயோன் அப்படிங்கிற டைட்டில் வந்து போகும். ஒரு பேச்சுவார்த்தை நடந்து ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சேயோன் படத்தோடைய டைரக்டர் சிவகுமார் முருகேசனுடைய முதல் படமான தாய் கிழவி இந்த வாரம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. நேற்று தான் ஈவெண்ட் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சுது. அந்த ஈவெண்ட்ல எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் படங்களை பற்றி நிறைய அஃபிஷியல் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சேயோனை தாண்டி மறுபடியும் சிவகுமார் முருகேசனோட சேர்ந்து ஒரு படம் பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏஜிஎஸ் கிட்ட எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, அதையும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஏஜிஎஸோட எஸ்கே வந்து ஒர்க் பண்ண போகிறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸோடைய தயாரிப்பில் எஸ்கே வெங்கட் பிரபு இவங்க ரெண்டு பேரும் தான் படம் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் அது இப்போ வேறு விதமாக மாறிடுச்சு. வெங்கட் பிரபு வந்து ஏஜிஎஸ்க்கு கோட் பண்ணிட்டாரு. இப்போ எஸ்கே வேற ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஃபியூச்சரில் ஏஜிஎஸ்க்கு பண்ணுவார். அது யார் டேரக்டர் அப்படிங்கிறது இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகலை. அதெல்லாம் வந்து போக போக லேட்டராக தான் வந்து தெரிய வரும். இது இல்லாமல் பேஷன் ஸ்டுடியோஸ்க்கு தனியாக எஸ்கே ஒரு படம் பண்ண வேண்டியிருக்கு. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதுதான் எஸ்கே 24. சிபி சக்கரவர்த்தி எஸ்கே ரெண்டு பேரும் சேர்ந்து பேஷன் ஸ்டுடியோஸ்க்கு ஒரு படம் பண்ணி கொடுக்கணும். அந்த ஒரு கமிட்மெண்ட் ஒன்று இருக்கு. இது இல்லாமல் புஷ்கர் காயத்ரி அவங்க வந்து எஸ்கேவை மீட் பண்ணி ஒரு கதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கான டாக்ஸுமே ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் அது எதுவுமே ஃபைனலைஸ் ஆகலை இப்போதைக்கு. அதுவுமே வந்து நமக்கு லேட்டராக தான் தெரிய வரும். இதை தாண்டி ஃபியூச்சரில் எஸ்கே வந்து டைரக்டாக ஒரு பாலிவுட் என்ட்ரி வந்து கொடுப்பாரு. பாலிவுட்ல ஒரு டைரக்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான டாக்ஸும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நியூஸும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பயங்கரமான லைனப்ஸ் அப்படிங்கிறத எஸ்கே வச்சிருக்காரு. ஒவ்வொரு படமும் எப்படி அமையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக்டர் தனுஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அடுத்து அவர் நடிக்கிற D55 இந்த படத்துக்கான பூஜை முன்னாடியே முடிஞ்சிருச்சு. அண்ட் டெஸ்ட் ஷூட்லாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சு இப்போ ஷூட்டிங்கே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை பிரசாத் லேப்ல தான் வந்து ஷூட் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு அடுத்த மூவி டீம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் லொகேஷன்ஸ்ல தான் போய் ஷூட் பண்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மம்முட்டி இன்னும் ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணல, போக போக தான் அவர் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் சாய் பல்லவி இந்த படத்துல அவங்களுடைய கேரக்டர் பத்தி வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் அவங்க பிளே பண்ணாத ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் தான் இந்த படத்துல அவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்க போகுதுங்கிறது படம் வந்தால் தான் தெரிய வரும். அண்ட் சாய் அபியங்கர் ஒரு பக்கம் இந்த படத்துக்கான கம்போசிஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்கு. யஷ் நடிச்சிருக்கிற டாக்ஸிக் படத்தோடைய டீசர் எண்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர யங்கான ஒரு யஷ்ஷை வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டருடைய பேர் வந்து டிக்கெட் அப்படிங்கிறத இப்போ அஃபிஷியலாக போஸ்டர் விட்டே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் ராயா, இன்னொரு பக்கம் டிக்கெட், இவங்களுக்குள்ள இருக்கிற கிளாஷை தான் வந்து நம்ம பார்க்க போறோமா. அண்ட் இந்த டிக்கெட்டுங்கிற பேரை பார்க்கும்போது உண்மையிலே இப்படி யாரும் பேரெல்லாம் வைக்க மாட்டாங்க. அப்படி பார்த்தா அந்த கேரக்டருடைய ஒரிஜினல் பேராக இது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் எப்படி இந்த டிக்கெட்டுங்கிற பேர் வந்ததுங்கிறது படம் பார்த்து தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் இதெல்லாம் எங்கே போய் கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்க்கஸை வந்து காட்டுவாங்க. இந்த சர்க்கஸ் இந்த கதைக்களத்தில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகிட்டே தான் போகுது. ஏன்னா இப்போ இந்த யஷோடைய கேரக்டருக்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் அப்படிங்கிற பேர் தான் வைக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த ப்ராஜெக்டை ஃபர்ஸ்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணும்போதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்க்கஸ் டிக்கெட்டில் ஒவ்வொருத்தருடைய பேர் வர மாதிரி தான் வந்து கிரியேட் பண்ணியே டிசைன் பண்ணியே விட்டாங்க. ஸோ எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டாக்ஸிக் டீசரில் அந்த சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதில் நிறைய பேர் மாஸ்க் போட்டுட்டு உள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு ஷாட்டில் ஒருத்தர் மாஸ்க் போட்டுட்டு லைட்டாக திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து இந்த டிக்கெட் அப்படிங்கிற கேரக்டர் தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு தியரி அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. மேபி உண்மையாக கூட இருக்கலாம். பட் படம் வந்தால் தான் தெரிய வரும். ஒருவேளை அப்பா பையன் மோதலாக தான் இந்த படமே இருக்க போதா. ஏற்கனவே கோட் படத்தோடைய டயலாக தான் இந்த படத்தில் எஸ்ட் சொல்கிற மாதிரி வேற காட்டுறாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. மார்ச் 19 டாக்ஸிக்கோட கிளாஷ் விடுற துரந்தர் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே இந்த படத்தோடைய டீசர் கட் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பார்ட் 1 எண்டிலே காமிச்சிருப்பாங்க. அதை தனியா கட் பண்ணியுமே யூடியூப்ல விட்டாங்க. இப்போ மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா இந்த துரந்தர் 2 அஃபிஷியல் ட்ரெய்லர் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான பிளானிங் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த துரந்தர் பார்ட் 2ல படத்தோடைய டைரக்டரோடைய ஒய்ஃபான யாமி கௌதம் அவங்க ஒரு கேமியோ அப்பியரன்ஸ்ல வரப்போறாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதை தாண்டி ஆக்டர் இம்ரான் ஹஷ்மி அவருமே இந்த படத்துல வந்து ஒரு கேமியோ வரலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போதைக்கு அதை ரூமராக தான் பார்க்க முடியும், கன்ஃபார்மாக வந்து தெரியல. அண்ட் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்ட் 1 பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம் கிட்ட எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு இருக்காது. அப்போ கம்மியாக இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ கம்மி இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது இப்போ இந்த பார்ட் 2வும் 3 ஹவர்ஸ்க்கு மேலே தான். ஆனால் 3.5 ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் 3 hours 10 minutes 15 minutesக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த படமும் ஏ சர்டிஃபிகேட் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னொரு பக்கம் இல்லை, இது யூஏ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அது போக போக தெரிய வரும். கல்கி 2 படத்தோடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன், அஸ்வத்
அஸ்வத்தாமனா வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய போர்ஷன்ஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் உலகநாயகனும் போய் ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணிட்டாரு. அடுத்து அவருடைய எடுக்க ஆரம்பிப்பாங்க. படத்தோடைய ஹீரோ பிரபாஸ் வந்து இன்னும் ஜாயின் பண்ணல. அவர் வந்து இப்போ ஸ்பிரிட்ல இருக்காரு. ஸோ சீக்கிரமே கல்கி 2ல வந்து அவர் ஜாயின் பண்ணுவார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரு பக்கம் வந்து கல்கி 2, இன்னொரு பக்கம் ஸ்பிரிட் அப்படின்னு பேரலா 2 ப்ராஜெக்ட்லுமே அவர் நடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்பிரிட் படத்தை பத்தி இப்போ கிடைச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த படத்தில் கொரியன் ஆக்டர் டான் லீ வர போறாரு, அவர் தான் மெயின் வில்லனா நடிக்க போறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்து அப்போலேருந்தே இருக்கு. பட் இப்போ சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமாக நியூஸ் இருக்கு. ஒரு பக்கம் வந்து டான் லீயே மேபி உங்க வில்லனா இறக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து அவர் வில்லனா வரதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஜஸ்ட் ஒரு கேமியோ மாதிரி அவர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படிதான் அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ வில்லனா யார் நடிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவேக் ஓபராய் தான் நடிக்க போறாரு அப்படிங்கிற நியூஸ் இருக்கு. ஸோ சீக்கிரமே இதுக்கான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி இப்போ பாக்கெட் நாவல் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தில் கன்னட ஆக்டர் ராஜ்பி ஷெட்டியுமே இருக்காரு. அண்ட் அவர் ஒரு விஷயத்தை கிளாரிஃபையும் பண்ணியிருக்காரு. நான் எந்த படத்தில் கமிட் ஆனாலும் நீங்கள் தான் அந்த படத்துடைய வில்லனான்னு என்கிட்ட கேட்குறாங்க. இந்த படத்தில் நான் வில்லன்லாம் கிடையாது, நான் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பாக்கெட் நாவல் ஷூட்டிங்கை சீக்கிரம் முடிச்சிருவாங்க. இதை முடிச்சுட்டு அடுத்து விஜய் சேதுபதி என்ன படம் பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்போது, மணிரத்னமுடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதி ஒரு படம் பண்ணுறாரு. ஸோ விஜய் சேதுபதி, சாய் பல்லவி இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க. இது வந்து ஒரு ரொமான்டிக் ஃபிலிமாக உருவாக போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. இந்த ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் டாக்கீஸ், லைக்கா 2 பேரும் சேர்ந்து தயாரிக்கிற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. சூப்பர் ஸ்டார் அடுத்து நடிக்க போற தலைவர் 173 இந்த படத்தை பத்தி படத்தோட டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி இப்போ இந்த தாய் கழிவு ஈவெண்ட்ல என்ன ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் வந்து ஏப்ரல் மிடில் வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஏப்ரல்ல இருந்து செப்டம்பருக்குள்ள மொத்தமாக ஷூட்டிங் எடுத்து முடிக்க போறாங்க. பொங்கலுக்கு பிளான் பண்ணபடி படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்சு தான் போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ் நியூ இயர்லாம் தாண்டி தான் இவங்க ஷூட்டிங் ஆரம்பிச்சு போற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் நம்ம முன்னாடியே ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருந்தோம், மலையாளத்திலிருந்து ஒரு டேரக்டர் டர்ன்ட் ஆக்டர் ஒருத்தர் வந்து இந்த படத்தில் நடிக்கிற மாதிரி இருக்காரு அப்படின்னு. அது பேசில் ஜோசப் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகல. ஹீரோயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பிரியங்கா மோகன், இன்னொரு பக்கம் பூஜா ஹெக்டே, இவங்க 2 பேர்கிட்டயுமே டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் வெவ்வேறு கேரக்டர்ஸ்க்கா இல்லை ஒரே கேரக்டருக்கா அப்படிங்கிறதும் இப்போதைக்கு கிளியரா தெரியல. ஸோ சீக்கிரமே யார் யாரெல்லாம் இந்த தலைவர் 173க்குள்ள வரப்போறா அப்படிங்கிறது ஒவ்வொன்றா நமக்கு தெரிய வரும். ஏகே லைனப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ AK64 ஆதிக்கு வந்து டைரக்ட் பண்றாரு. இப்போ இந்த ப்ராஜெக்ட் என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா போன வாரம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருந்தது. ஆனால் எதையுமே வந்து காணோம். சீக்கிரமே ஒரு கிளாரிட்டி கிடைச்சா வந்து நல்லா இருக்கும். பட் எப்படி பார்த்தாலும் AK64 இப்போ அடுத்த மாசமே ஷூட்டிங் போறாங்க அப்படின்னாலுமே இந்த வருஷத்துக்குள்ள படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது டவுட் தான். அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ AK65 பத்தி வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AL விஜய் தான் டைரக்ட் பண்ற மாதிரி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. ஆனால் இப்போ இன்னொரு பக்கம் வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மறுபடியும் வந்து சிவா AK காம்போவை நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து AK65 அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா AK வந்து ஒரு படம் AL விஜய்க்கு, இன்னொரு படம் வந்து சிறுத்தை சிவாக்கு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு போல. அதில் யார் AK65 டைரக்டராக வரப்போறா, 66ஆ வரப்போறா அப்படிங்கிறது நமக்கு லேட்டராக தான் வந்து தெரிய வரும். ஸோ சிவாவே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஒர்க்லாம் வந்து போயிட்டு இருக்கு, கரெக்டான டைமில் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஜானரும் ஒரு புது விதமான ஜானராக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அப்படி என்ன ஜானர் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இப்போ அங்கே AK கூட ரேசிங்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ரேசிங்கை வச்சு ஒரு படம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காரு போல.